ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய வேல் சாம்டோன். இங்க நம்ம கூட வந்து தினேஷ் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளோட அரிடாஸ் ப்ரோ இருக்காரு. ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து த எபிக் ராமாயணத்தோட ட்ரெய்லர் விட்டுட்டாங்க காய்ஸ். ஸோ இத்தனை நாளா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ராமாயணத்தோட ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ வாங்க காய்ஸ், ட்ரெய்லரை பார்ப்போம். உன் புதிய அரசு. அந்த பாகுபலியோட தேவலோகம், அதேதான். பாதாளலோகம், உலகத்திற்கும் இனி ஒரே வேந்தனே. செம்ம லுக்குடா. பேரண்டத்தில் எப்பொழுதெல்லாம் துன்பம் நிகழ்ந்துள்ளதோ கரெக்டான சாய்ஸ் ராமச்சான். இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து காப்பாற்றியுள்ளார். என் தலைப்புதல்வன் ராமன். என்னை கேட்டா இந்த படம் விஷுவல் ட்ரீட் மச்சான். ஆமா ஆமா ஆமா, அதேதான். இவ்வுலகின் நன்மைக்கு என் உயிரியை இழந்தாலும் அதில் எனக்கு சந்தோஷம். முடிவெடுத்து விட்டேன். ஒரு புதல்வனாக தந்தையின் வாக்கை காப்பாற்றுவது எனது கடமை. வனவாசம் போறது. உனக்கு 14 வருடம் வனவாசம். இவங்க ஹீரோயின் சீதாலா. இவங்க தான் சீதா. அந்த வாக்கு திருமணத்திற்கு நீங்கள் எனக்கு கொடுத்தது. கரெக்டா இருக்கும். நம் இருவருக்கும் ஒரே விதியே. அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஜனஸ்தானத்தின் இளவரசி சூர்பனகை. அவளுக்கு உங்கள் மீது ஒரு மயக்கம். ராமன் மீது பழி தீர்க்கப்படும் சூர்பனகை. அவன் மரணம் மட்டுமல்ல, அவமானமும் அற்பமாயிருக்காது. ராவணன் மூவுலகத்தின் வேந்தன் என்றார். அந்த மூவுலகத்தின் கண் முன்னே அவனை கொன்று வதைப்பேன். என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். எஸ், மியூசிக் வேற லெவல் மச்சான். ராவணனா சொல்லவா வேணும். அதேதான். ஜடாயு. Oh, Hans Zimmer, ja, Rahman. இது ராமயுகத்தின் உதயம். Absolutely cinema. ஓகே காய்ஸ், ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம தினேஷ் ப்ரோ கிட்ட கேட்போம். ப்ரோ, எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஓகே, ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா விஷுவலா நம்மளுக்கு செம்ம ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, எப்படி சொல்றது, அற்புதமா இருக்கு.
உண்மையா அற்புதமா இருக்கு. ஆனா இதுல நீங்க எல்லாம் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ராமாயணம் வந்து எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஆனா இதுல ஒரு கேரக்டரை மட்டும் வந்து சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. அத நீங்க ட்ரெய்லர் பாக்குறப்ப உங்களுக்கு அனுமான் தானே? ஹனுமான். ஹனுமான் வந்து இது வரைக்கும் யாரும் இந்த ட்ரெய்லர் வந்து இன்னும் காட்டவே இல்லை அவங்க. எல்லாத்தையுமே காட்டினாங்க. எல்லாத்தையுமே காட்டினாங்க. ஓகே. ஆனா வந்து ஹனுமனை மட்டும் வந்து காமிக்கல. அது வந்து சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது யாரு பண்ண போறோம் அந்த கேரக்டர் சொல்லி ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ அது நம்ம வந்து லைக் இன்னும் கிட்ட கிட்ட வர வர ரிவீல் பண்ணுவாங்களா இல்ல பண்ண மாட்டாங்களா, இல்ல தேட்டருக்கு வாங்க அங்க நாங்க உங்களுக்கு ஊட்டி வரோம்னு சொல்றாங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஸோ அதை நம்ம இல்லடா, ஆல்ரெடி அனுமான் கேரக்டர் பண்றது வந்துட்டு இவரு யாரு, இந்த ஜனநாயகன் படத்துல வில்லனா நடிச்சாரு. ஓகே அவருதான் அனுமான் கேரக்டர் பண்ண போறேன்ற மாதிரி ஓகே அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னாங்க போல இருக்கு. தெரியல, அது கன்ஃபார்மான்னு தெரியல. ஆனா அவர்தான் பண்றாராம். ஓ ஓகே நல்லா தான் இருக்கும். எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஹனுமானோட அந்த அந்த என்ட்ரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது இல்ல. ஓகே பரவாயில்ல, நம்ம தியேட்டர்ல அதை போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பண்ணலான்னு. கே 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 செம்ம செம்ம. கே குட் 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 குட். ஓகே ப்ரோ, அரிடாஸ் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு? கேட்டீங்கன்னா வந்து தினேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான். ஓகே. அனுமானுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேபி வந்துட்டு கிட்ட கிட்ட வரப்ப வந்துட்டு அவங்க அனுமானை ரிவீல் பண்ணலாம். இல்லைன்னா பரவாயில்ல, ரிவீல் பண்ண விட்டா நீங்க யார் அனுமானை தெரிஞ்சுக்கணும் தேட்டருக்கே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க ரிவீல் பண்ணாம கூட விட்டுருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு இந்த கதையை பத்தி சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். கர்ட்டூன் வாய்ஸ் வந்துட்டு நம்ம இதை பார்த்திருப்போம் கர்ட்டூன் வழியா. பட் ஆனா வந்துட்டு பார்த்ததும் சரி கேட்டதும் சரி இப்ப எல்லாமே இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எல்லாமே இருக்கு. ஸோ அப்ப கண்டிப்பா வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த படத்தை வந்து கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல பார்க்கணும்னு நான் நம்புறேன். ஸோ நானும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கறேன். ஓகே 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 ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, இப்போ 2 பேரோட ரிவ்யூவும் கேட்டாச்சு. இப்போ நம்ம சைடு நம்ம ரிவ்யூ வந்து சொல்லுவோம். ஓகே, எனக்கு வந்து ட்ரெய்லர் வந்துட்டு பார்க்குறப்போ வந்துட்டு பிகினிங்லேயே வந்து ராவணனை காட்டினாங்க. ஸோ அது உண்மையாக சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா கதை வந்து ராமாயணம், எபிக் ராமாயணம் தான் வந்துட்டு கதை. அதோட ஹீரோ வந்து நம்ம ராமர் தான். ஆனால் வந்து பிகினிங்லேயே ராவணனை காட்டினது வந்துட்டு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அவர் போடுற அந்த யுத்தம் இருக்குல்ல, நம்ம ராவணன் போடுற அந்த யுத்தத்தெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ராமரை காட்டினாங்க. ஸோ இப்போ அவரோட அந்த சிறிய வயதில் வந்துட்டு அவர் அந்த போர் பயிற்சி மேற்கொள்றதா இருக்கட்டும், அவர் வந்துட்டு அந்த கலையை கற்றுக்கிறதா, அது எல்லாத்தையும் காட்டிட்டதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளேயே வராங்க. அந்த அவர் வந்து அந்த வனவாசம் போகிறது, அதில் நடக்கிற சூழ்ச்சி, அந்த விஷயத்தெல்லாம் காட்டிட்டு சீதா, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ராவணனோட அவங்க தங்கச்சி சூர்பனகை, அவங்க எல்லாத்தையுமே காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு அடுத்தடுத்து கதை எங்கே போக போகுதுன்னு அழகாக வந்து காட்டி அழகாக வந்துட்டு ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துட்டாங்க. படத்தில் உண்மையாகவே வந்துட்டு நிறைய ப்ளஸ் இருக்குது. மியூசிக் வந்துட்டு நம்ம ஹேன்ஸ் சிம்மர் அண்ட் ஏஆர் ரஹ்மான், அதுவே பெரிய ப்ளஸ் ஆக்சுவலி இந்த படத்துக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்து விஷுவலி இந்த படம் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட்னு சொல்லலாம். நம்ம இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் விஷுவலி வந்து செம்ம ஒரு படம். எனக்கு ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா வந்துட்டு காஸ்டியூம் ஃபார் கேர்ள்ஸ். எனக்கு வந்து ஏன்னு தெரியல. அதாவது வந்து ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு, அதாவது வந்துட்டு ஆம்பளைங்களுக்கான அந்த காஸ்டியூம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஆனால் அது கேர்ள்ஸுக்குன்னு வர்றப்போ வந்துட்டு அது கொஞ்சம் அவங்க அந்த காலத்து ஒரு உடை மாதிரி இல்லையோ அப்படின்ற அந்த ஒரு தாட் வருது. ஏன்னா நான் முன்ன வந்து இந்த விஜய் டிவி சீரிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அதில் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் கேர்ள்ஸுக்கு. பட் இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க மனக்கெடல் பண்ணலையோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். பட் மற்ற ராமாயணம் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ ப்ரீவியஸ்லி ஆதி புருஷ்னு ஒரு காவியம் வந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இல்லை பார்க்காம கூட இருந்திருப்பீங்க. அதில் வந்து இந்த ராவணையும் சரி ராமரையும் சரி போட்டு எந்த அளவுக்கு கொலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொலை பண்ணிட்டாங்க. பட் இதுல வந்துட்டு ராமரையும் சரி ராவணையும் சரி அந்த கதையும் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ற மாதிரி தான் கதையை எடுத்திருக்காங்க. ஏன்னா பொதுவாக ராவன் வந்து அசுரன் 10 தலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுல ஒத்த தலை தான் இருக்கு. ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். ஸோ அசுர மாதிரியும் காட்டல. அது வந்து ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சிட்டி இலங்கைன்ற மாதிரி தான் இதுல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2வது நான் நோட் பண்ணது என்னன்னா, சூர்பனகை வந்து இந்த தேசத்துல இருந்து வந்தேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த தேசத்தை என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. நான் மறுபடியும் ட்ரெய்லர் ரீவிசிட் பண்ணனா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க இலங்கையில இருந்து வந்தேன்னு அவங்க சொல்லல. அவங்க இந்த தேசத்து மகாராணின்னுவாங்க. ஆனா வந்து அவங்க இலங்கையில இருந்து வந்தாங்கன்னு சொல்லல. தெரியல.
நீ நோட் பண்ணியா அவன் ஆமா 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 அந்த கட்டம் அந்த அந்த அவங்க வந்து அவங்க இலங்கைன்னு சொல்லல. இலங்கைன்னு லைக் வந்து mention பண்ண அது வேற மாட்டாங்க. ஏதோ தேசம் அப்படின்னாங்க. மேபி அது இலங்கைன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ தெரியல. அது எப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு. ஸோ இத தாண்டி விஷுவலி கதை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். ஸோ அது வந்து எப்படி காட்டப் போறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து தியேட்டர்ல போய் பார்க்க போறோம். ஸோ ராமர் விசஸ் ராவணன் இந்த ரைவல் தான் வந்து நம்ம போய் வந்து தியேட்டர்ல வந்துட்டு விசிட் பண்ண போறோம். அதுக்கு நடுவில் நடக்கிற அந்த சூழ்ச்சி, சண்டை, போர் அது எல்லாமே. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான். படத்துல வந்து எப்படி பிரம்மாண்டமா இன்னொன்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரிய போறதில்ல. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒரு ரிவ்யூ அண்ட் மத்தவங்களோட ரிவ்யூ வந்துட்டு அதுதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க வேற ட்ரெய்லருக்கு ரியாக்ஷன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட நியூ ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அதுக்கு ஏன்னா பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆமா நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய வந்து சேரும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வேலு சாம் டான், தினேஷ், தினேஷ் ஹரிதாஸ் ப்ரோ அவர்கள். ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.